செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. நூல் விலை குறைவு, வெளிநாட்டு ஆர்டர்களால் பின்னலாடை நகரமான திருப்பூரில் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு. பல நிறுவனங்களில் ஆட்கள் தேவை என அறிவிப்பு பலகை. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே குடிநீர் கிணற்றில் இருந்தது மலம் அல்ல தேனடை. சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் விளக்கம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடக்கம். ஏற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் ஆட்சியர் பூங்கொடி ஆய்வு. பாஜக தலைவர்கள் போட்டியிடும் இடங்களில் எதிர்க்கட்சி வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு. வாக்குச்சாவடிக்குள் பர்தா அணிந்தவர்களை பாஜக வேட்பாளர்கள் சோதித்தால் எப்படி நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்கும் என மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. சேலம் அருகே திருமணி முத்தாறில் கலக்கும் சாயப்பட்டறை கழிவுநீர். சாக்கடை போன்று ஓடும் ஆறால் விவசாயிகள் வேதனை. சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையத்திற்கு இன்று நேரடி மெட்ரோ ரயில் சேவை ரத்து. கோயம்பேடு வழியாக பயணிப்பவர்கள் ஆலந்தூரில் இறங்கி ரயில் மாற அறிவுரை. பகலில் திறந்த வெளியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கம். வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. திண்டுக்கல், தேனி, குமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருப்பத்தூரில் டீக்கடையின் பூட்டை உடைத்து திருடியவர். $60,000 திருடி சென்றவர் சிசிடிவி காட்சியை வைத்தது கைது. இந்து முஸ்லிம் இடையே பிரிவினையை ஏற்படுத்த மாட்டேன் என நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி உறுதி. வாக்கு வங்கி அரசியல் செய்வதில்லை என்றும் விளக்கம். இமாச்சல பிரதேசத்தில் போட்டியிடும் நடிகை கங்கனாவுக்கு 91 கோடி ரூபாய் சொத்து. 7 கிலோ நகைகள் வைத்துள்ளதாகவும் பிரமாண பத்திரத்தில் தகவல். ராஜஸ்தானில் தாமிர சுரங்கத்திற்குள் லிப்டில் கோளாறால் சிக்கி தவித்த 14 தொழிலாளர்கள் மீட்பு. ஒருவர் உயிரிழந்தார். ஐபிஎல் லீக் போட்டியில் முதலிடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு களம் காணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். பஞ்சாப் அணியுடன் இன்று இரவு 7:30 மணிக்கு பல பரீட்சை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்காவில் நாளை 61வது மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி மேற்கொண்ட நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஜாஃபர். பிரையன் பூங்காவில் பல கட்டங்களாக மலர் நாற்றுக்கள் நடவு செய்யப்பட்டு மலர் படுகைகளில் லட்சக்கணக்கில் தற்போது பூத்து குலுங்குகின்றன. இதனை கண்டு ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக, அவர்களை மகிழ்விக்கும் விதமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மயில், அதே போல டெடிபியர் மற்றும் சேவல் உள்ளிட்ட உருவங்களை மலர்களை கொண்டு வடிவமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதே போல ஸ்டால்கள் மற்றும் பார்வையாளர்கள் மாடங்கள் அமைக்கும் பணியும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று கொடைக்கானலுக்கு வருகை புரிந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அவர்கள் கொடைக்கானல்
பிரையன் பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதில் குறிப்பாக கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்காமல் இருக்க முன்னேற்பாடுகள் குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட தேளி மீன்கள் 1000 கிலோவை உணவு பாதுகாப்புத்துறை பறிமுதல் செய்து அழித்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். அரசால் தடை செய்யப்பட்ட உணவான தேளி மீன்கள் மற்றும் டேங்க் கிளீனர் மீன்கள் வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் விஜயகுமார் தலைமையில் மற்றும் லிங்கவேல் மற்றும் ஜெயராஜ் தலைமையில் நேற்று ஈசிஆர் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மீன் ஏற்றி செல்லும் வாகனத்தில் சுமார் 1 டன் எடையுள்ள தேளி மீன்கள் மற்றும் டேங்க் கிளீனர் மீன்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இந்த மீன்கள் மற்ற மீன்களை போல் தாவரங்களை உண்ணுவதில்லை எனவும் மற்ற மீன்களை மற்ற மீன்களை போல் சாப்பிடக்கூடியதில்லை எனவும் மற்ற மீன்களை உண்டு வாழக்கூடிய மீன் எனவும் மீன்வளத்துறை அதிகாரிகள், அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மீன்களை உண்ணுவதால் ஆண்மை குறைவு மற்றும் கேன்சர் மற்றும் தோல் வியாதிகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் இந்த மீனை உண்ணக்கூடாது என தடை செய்யப்பட்ட உணவாக இது உள்ளது. இந்த மீன்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு தோல் நீக்கி ஷீலா மீன் போல விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் இந்த மீன்களை கொண்டு சென்ற மீன் வாகன ஓட்டுநர் மற்றும் உடன் இருந்தவரை போலீசாரால் கொண்டு செல்லப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மீன் சுமார் 1 டன் இருப்பதால் ஈசிஆர் பகுதியில் காட்டுப்பகுதியில் வைத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டி தற்போது புதைக்கப்பட்டு உள்ளது. விவரங்களை அளித்ததற்கு நன்றி வீரகுமரன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேகமலை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை என்னும் சின்னச்சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. ஆர்ப்பரித்து கொட்டிய அருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வனத்துறை சோதனை சாவடி அருகே இருந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் சுமார் 10 சுற்றுலா பயணிகள் மறுகரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நீரின் வேகம் குறைந்த பிறகு வனத்துறையினர் அவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். இந்நிலையில் நீர்வரத்து குறைந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சின்னசுருளி அருவிக்கு இன்று சுற்றுலா பயணிகள் செல்ல வனச்சரக அஜய் தடை விதித்துள்ளார். கோவை மாநகர் மற்றும் புறநகரில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. காற்று, இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள மேம்பாலத்திலிருந்து மழைநீர் அருவி போல் கொட்டிய காட்சி வெளியாகியுள்ளது.